நாம் ஒன்று கூடுவதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. மாறாக அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை வழங்குகின்றான். யாருக்கு ஆண் குழந்தையை கொடுக்க வேண்டும் நினைக்கின்றானோ அவருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கின்றான். யாருக்கு பெண் குழந்தையை கொடுக்க வேண்டும் நினைக்கின்றானோ அவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கின்றான். யாருக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுக்கின்றான், பெண் குழந்தையும் கொடுக்கின்றான். ஆனால் சிலர்களுக்கு அல்லாஹு தஆலா யாரை நாடுகின்றானோ அவர்களை குழந்தை கொடுக்காமலே ஆக்கிவிடுகின்றான். இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு உட்பட்டதுதான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான், நாடாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதில்லை. ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாரும் நிராசை ஆகிவிட வேண்டிய அவசியம் இல்லை. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு ஒருபோதும் நீங்கள் நிராசை ஆகிவிடாதீர்கள். நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் வாக்களித்திருக்கின்றான். அந்த ரீதியில் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கண்டிப்பா அல்லாஹ் ஒரு நாள் நமக்கு அந்த பாக்கியத்தை வழங்குவான்.